தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் உங்களை உருவாக்கும், உங்களை உடைக்கும், ஆமென், உங்களை ஸ்திரப்படுத்தும், உங்களை நிலைநிறுத்தும். ஆமென். மற்றபடி ஒரு காரியம் இல்லை. ஆகையால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எல்லாமே நம்முடைய வேதத்தை திறந்து 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். செய்தியின் தலைப்பு சுத்திகரிப்பு. செய்தியின் தலைப்பு சுத்திகரிப்பு. ஆசீர்வாதமா பேசும் பார்த்தா சுத்திகரிக்க நிறைய பேருக்கு இந்த சுத்திகரிப்பு என்பது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அதுதான் இயேசு சொல்லுகிறார், நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று நாம் இன்னும் விளங்கல. ஆனா இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். இந்த நம்பிக்கை வைத்திருக்கிற எவன் தான் இந்த நம்பிக்கை. எந்த நம்பிக்கை? இப்போ நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று நாம் இன்னும் விளங்கல. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது. எவனும் புரியுதா? இந்த நம்பிக்கை அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். இந்த நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் என்ன பண்ணுமா? தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். புரியுதா? அதாவது இந்த சுத்தம் என்பது ரொம்ப அவசியம். வெளிப்படையான சுத்தம் இல்லை. நீங்க காலை குளிச்சுட்டு வந்திருக்கீங்க, பல்வழிக்கு வந்திருக்கீங்க இல்லையா, புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. இந்த சுத்தத்தை தேவன் சொல்ல உள்ளான சுத்தம். உள்ளான சுத்தம். ஆமென். ஆண்டவர் உங்கள் வெளிப்புறத்தை பார்த்துதான் மயங்க மாட்டார். அவர் உங்கள் உள்ளான மனுஷனை பார்ப்பார், உள்ளத்தை பார்ப்பார் இல்லையா. உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான் என்று பார்த்துதான் இம்மையிலும் மறுமையிலும் உங்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்போ இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் எவர்? இயேசு கிறிஸ்து. அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல. நம்முடைய அளவுகோல் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. இவர்கள் யாரையுமே அளவுகோலாய் வைத்து நடக்கவே கூடாது. அவங்க அப்படி இருக்கிறாங்களே, இப்படி இருக்கிறாங்களே, அவங்க இப்படி இருக்கிறாங்களே, அவங்க இப்படி கெட்ட வார்த்தை பேசுறாங்களே, அவங்க இப்படி செய்யறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு அளவுகோல் அல்ல. இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு அளவுகோல். புரியுதா? பைபிள் தெளிவா சொல்லுது, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நீங்களும் சுத்தமுள்ளவராய் இருக்கணும். நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்.
கிறிஸ்து இயேசு மகிமையை நிறைவாக்குவார், நன்மையை செய்வார், பாதுகாப்பை கொடுப்பார். உன் குடும்பத்தை எந்த சேதமும் வராமல் தேவனே பாதுகாத்துக் கொள்வார். புரியுதா? இப்போ ஆண்டவருடைய அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கு. நம்ம அவரை மையமாக வைத்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ள போகிறோம். முதல் காரியம், அவருடைய சுத்தத்தை முதல் வாசிக்கலாம். முதல் பாயிண்ட் எல்லாம் இயேசு பரிசுத்தம் உள்ளவர். இயேசு பரிசுத்தம் உள்ளவர். இந்த உலகத்துல வந்த எத்தனையோ தெய்வங்களிலே பரிசுத்தத்துக்காகவே வாழ்ந்து மறித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. நம்ம வாசிக்கிறோம் லூக்கா எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். லூக்கா 1 தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, தேவதூதன் மரியாளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆகையால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும். அவனுக்கு தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து பிறப்பிலேயே பரிசுத்தம் உள்ளவர். எங்கிட்ட பார்க்கிறோம், அவருடைய பிறப்பே பரிசுத்தம் உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. அதனால இன்னைக்கும் பிசாசு இயேசு பார்த்து பயப்படுறது என்ன காரணம்? பிறப்பு பரிசுத்தம், அவருடைய வளர்ப்பு பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம், அவருடைய ஜீவியம் பரிசுத்தம், அவருடைய சொல் பரிசுத்தம். ஆமென். அவருடைய மரணம் பரிசுத்தம், அவருடைய உயிர்த்தெழுதல் பரிசுத்தம். ஆகையால் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர், விலங்கால் யாவும் இன்னைக்கு முடங்குவதற்கு காரணமே நம் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. ஆகையால் பிசாசின் கிரிகளை தேவன் அழிக்க முடிந்தது. பிசாசின் கிரிகளை இந்த உலகத்தில் வந்த எந்த ஒரு சக்தியாலும் அழிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படியாக வெளிப்பட்ட தேவகுமாரன். இயேசு பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய பிறப்பு, அவருடைய பரிசுத்தம் ரொம்ப அவசியம் தெரியுமா? பேசுவது பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும். எத்தனை அபிஷேகம் பெற்றிருக்கீங்க? அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ முடியும். அபிஷேகம் என்பது ஏதோ 2 அந்நிய பாஷை பேசும் மாத்திரமில்லை. இந்த ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. அதுதான் அவர் நம்முடைய துணையாளராக இருக்கிறார். இயேசு சொன்னார், நான் போய் ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். புரியுதா? ஆண்டவரே கண்டித்து உணர்த்துவார். எந்த சபையில அபிஷேகம் இருக்கிறதோ அந்த சபை இல்லையா, அந்த சபையில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்டித்து உணர்த்துவார். எத்தனை பேரை ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார்? நீங்கள் தவறும் போதெல்லாம், தப்பு செய்யும் போதெல்லாம், நீங்கள் தேவனுக்கு பிரியமாக போகும்போதெல்லாம் உனக்குள்ள ஆவியானவர் உன்னை சரிப்படுத்துவார், உன்னை கண்டிப்பார். ஆமாம் சொல்லுங்க. புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்டிக்கும் போது உங்கள் உள்ளத்தை கடினப்படுத்தக்கூடாது, விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென். நம்ம ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள ஒரு தெய்வம். ஆமென். அப்போ நீங்களும் நான் என்ன சொல்றாரு? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. உங்களை அழைத்தவர் யாரு? அழைத்தவர் யாரு? இயேசு. இல்லையா? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருக்கணும். ஒரு நடக்கை எல்லாவற்றிலும், ஒரு பேச்சுகள் எல்லாவற்றிலும், ஒரு செயல்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். புரியுதா? நம்ம நடக்கை சரியா இருக்கா? நம்ம பேச்சு சரியா இருக்கா? நம்முடைய கான்வர்சேஷன் சரியா இருக்கா? நம்முடைய பார்வை சரியா இருக்கா? நம்முடைய சிந்தனை சரியா இருக்கா? எண்ணம் சரியா இருக்கா? யோசனை சரியா இருக்கா? எல்லாமே அவர் நடக்கை எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். ஏன்? அவர் பரிசுத்தர். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். ஆகையால்
நீங்கள் உங்கள் நடக்கை எல்லாவற்றையும். அதுதான் இயேசுவை இயேசு சொல்ல வரதுக்கு தயங்குறாங்கன்னா யோவான் 3 சொல்றாரு. கவனிங்க, சர்ச்சை போனா அதை செய்யாத, இதை செய்யாத, அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு சொல்லுவாங்க. அதனால நான் சர்ச்சைக்கே போறதில்லை. கவனிங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து வெளியே வருவதற்கு கஷ்டப்படுறாங்க. நம்ம யோவான் 3 பார்க்கலாம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினைக்கு காரணமாய் இருக்கிறது. கவனிங்க, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம். கவனிங்க, பாருங்க, ஒளியானது ஆண்டவராகிய இயேசு ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவராய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளையே விரும்புகிறார்கள். ஆமா, இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக. அதிகாரத்துல பார்க்கிறாவே நிறைய பேர் இயேசுக்கு வரமாட்டாங்கன்னா கவனிங்க, அவங்க வாழ்க்கை ஒளி, ஆண்டவர் ஒளியா இருக்கிறார், அவங்க இருளா இருக்கிறாங்க. ஆனா இருளா இருக்கிறவங்க ஒளி வச்சுட்டோம்னா அன்பு இருக்கிறவங்க வாழ்க்கை மாறிடும். அதை அவங்க என்ன பண்ண விரும்பல. நான் இங்கே இருக்கு சார், எல்லாமே ஒரே நதி தான் சார் இல்லையா? பேருதான் பூவன் நதி, ஆனாரு இல்லையா, ஆட்டாரு எல்லாம் ஒரே ஆள் தான் சார் இல்லையா? நீங்க இயேசு வழியா வாங்க, நாங்க ஒரு வழியா வரோம். இயேசுவே தான் வழி. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு தான் வழி. ஆமென், இயேசு தான் வழி. ஆமென். கவனிக்கணும், ஏன் சிக்கின சர்ச்சை போகக்கூடாதுன்றத போனா மாற்றிக்குவாங்க. இருள இருக்கீங்க, வெளிச்சத்தை நான் சொல்லி கொடுக்கணும். ஆமா, ஏன்னா உங்க வாழ்க்கை வெளிச்சமா இருந்தாதான் துக்க நாட்கள் முடியும். ஏன்னா துக்க நாட்கள் முடியாது. ஒருவன் இவர்களை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால்தான் அவன் பிரோஜனமான பாத்திரமாய் மாற முடியும். உங்களை அழைத்த தெய்வம் பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர். ஆமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிறப்பும் பரிசுத்தம் தான், அவருடைய மரணம் கூட பரிசுத்தமாயிருக்கிறது. 27 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர்கிட்ட ஒரு காணி கொண்டு வராங்க. 33 நினைக்கிறேன். 27, 33 வாசிக்கிறோம். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாது இருந்தார். அல்லேலூயா. சாகும்போது அவங்க சிலுவையை மறிக்கிற சாகர தருவாயில அவங்களுடைய அந்த வழியை மறப்பதற்காக திராட்சை ரசத்துல சில பொருட்களை வெள்ளை போட்டு கலந்து கொடுப்பாங்க, மிக்சர். ஆனா இயேசு அதை ருசி பார்த்த போது பிறகு அதை அவர் விரும்பல. ஏன்? கசப்பு. மரணம் கூட அவருடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும். சாகும்போது கூட அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார். அவருடைய துவக்கத்தை பார்க்கிறோம், முடிவுதான். துவக்கம் எப்படி இருக்கோ தெரியாது, ஆனா முடிவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏன்னா தெரியுமா, முடிவுதான் பரலோகம், முடிவுதான் ஒரு புதிய வாழ்க்கை, முடிவுதான் ஒரு புதிய எருசலேம், புதிய எல்லாமே. ஆமென் சொல்லுங்க. அப்போ இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ்ந்தார். ஆமா சொல்லுங்க. ஆமா, என்னிடத்திலே குற்றம் உண்டு என்று எவ்வளவு சொல்லப்படும் என்று தைரியமா சொன்ன ஒரே தலைவன் இயேசு கிறிஸ்து. ஆமென். உலகத்துல எத்தனையோ தலைவர்கள் உண்டாங்க, ஆனா யாராவது நான் என்னிடத்துல குற்றம் உண்டு சொல்ல முடியுமான்னு கேட்டா ஹிஸ்டரி கணக்கில் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் தைரியமா சொன்ன. யோவான் என்ற புத்தகம், என்னிடத்திலே குற்றம் உண்டு என்று உங்களுக்கு எவ்வளவு சொல்லப்படும். வாசிங்க 8ஆம் அதிகாரம் 56. என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்தும். கவனிங்க, எடுத்துட்டீங்களா? பாத்தீங்களா? யோவான் 8ஆம், நீங்க பைபிளை பார்க்கணும். யோவான் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம்.
பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை? கவனிங்க, இயேசு சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த சொல்ல முடியிருக்கிறார்? என்ற எந்த பாவம் இல்லை பாஸ்டர், என்ற எந்த பாவம் இல்லை பாஸ்டர் சொல்ல முடியுமா உங்களால? நீங்க தேவனை வரைய வருமானால் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்த சுத்திகிறது? ஏன்னா இயேசுதான் நம்முடைய அளவு. புரியுதா? பரலோகம் போவதற்கு தடை மதமல்ல, மதமல்ல, பாவம். ஆமா, பாவம் மன்னிப்பு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பரலோகம் போவதற்கு தடை என்ன தெரியுமா? மதம் அல்ல, மார்க்கங்கள் அல்ல, பாவம். பாவம் தான் உங்களை பரலோகத்துக்கு போகப்படாமல் தடுத்து நிறுத்தும். அதுதான் இயேசு சொன்னாரே இல்லையா, என்னிடத்தில் வாருங்கள். இயேசு என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு என்றால் என்ன அர்த்தம்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சித்தார். இயேசு என்றால் என்ன அர்த்தம்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சித்தார். இயேசு என்றால் என்ன அர்த்தம்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சித்தார். ஆமா, சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் சுத்தம் உள்ளவர்களாய் இருக்க. ஆமா, நான் கேளுங்க, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிப்பீராக. இல்லையா, நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த இந்த பாவ காரியங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே, விட்டுவிடு சொன்னாரு. இனி இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. ஆமென். புரியுதா? நம்ம ஏற்கனவே பாவம் செய்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரத்தத்தால் கழுவப்பட்டுதான் நம்ம புது வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனியும் நீங்கள் பாவம் செய்தால் உங்களை இயேசு கூட காப்பாற்ற முடியும். ஆமா, ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மாக்கள் சாகும். பாவம் வீட்டு மாசப்படுகிற படுத்து இருக்கும். ஏன்னா நீங்க தேவனுடைய ஆலயம், பரிசுத்தாவியுடைய வாசமாகிறது. ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஹalleluya. ஹலோ, அவர் பரிசுத்தர். ஆமென், ஆமென், ஆமென். புரியுதா? அவர் பிறப்பிலே பரிசுத்தர், வளர்ப்பிலே பரிசுத்தர், ஆமென், வாழ்க்கையிலே பரிசுத்தர், ஆமென், ஜீவியத்திலே பரிசுத்தம் உள்ளவர். ஆமென். புரியுதா? ஆகையால் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஆமென். தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஏரோதும் பொந்தியும் பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளை ஆகிய நம்முடைய பரிசுத்த பிள்ளை, பரிசுத்த பிள்ளை. ஆமென். பிள்ளைகள் கவனிங்க, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். கவனிங்க, இயேசு பிள்ளை பருவம் பரிசுத்தமாய் இருந்தது. சொல்லுங்க, ஆமென். பிறப்பு மாத்திரமல்ல, பிள்ளை பருவம் பரிசுத்தமாய் இருந்தது. அவருடைய வாலிப பருவம் பரிசுத்தமாய் இருந்தது. ஆமென். ஆமா, சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வாலிப பருவம் பரிசுத்தமாய் இருந்தது. ஏன் சொல்ல தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் உங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, நீங்கள் பாவத்தை விட்டு இல்லையா விலகி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். ஆமா, பரிசுத்தம் என்னன்னா ஆணுசமுத்திர அதனால சுத்திகரிப்பு ஆராதனை, அந்த ஆராதனை இந்த ஆராதனை எது வைக்கிறோம். நீங்கள் ஒரு புது ஆண்டுக்குள்ள போகும்போது எபேசியர் சொல்றாரு, கொரிந்தியர் வாசிக்கிறேன் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல நீங்கள் பழைய புளித்த மாவோடு கூட பண்டிகை கொண்டாடாமல், ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல துர்க்குணம்
என்னும் புளித்த மாவோடும் அல்ல. கவனிங்க, ஒன்று சொல்றது பழைய புளித்த மாவு, ரெண்டாவது சொல்றாரு துப்புரவு பொல்லாப்பு என்கிற புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். ஆமென். நம்ம பண்டிகை எப்படி ஆசரிக்கணும்? துப்புரவு உண்மை. புது துணி போட்டு பண்டிகை ஆசரிப்பதை விட துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு நீங்கள் பண்டிகை ஆசரி. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்பதான் துக்க நாட்கள் முடியுங்க. ஆமென். அப்பதான் துக்க சந்தோஷமா மாறும். ஆமென். உங்களுடைய எண்ணங்கள் ஏற்கனவே நிறைவேறும். ஆமென். நெடுங்காலமாய் காத்திருக்கிற காரியங்கள் கைப்பிடிக்கும். ஆமென். ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி நம்ம பண்டிகை ஆசரிப்போம் வேண்டும்? துப்புரவு உண்மை. அதையே புளித்த புளித்த மாவோடு அல்ல. துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல. அப்படியே தோசை சொல்றீங்க. தோசை இட்லி கொஞ்சம் புளிப்பான அர்த்தம். 2 நாள் மாவு 3 நாள் மாவா இருக்கும். ஆனா புளிப்பில்லாத தோசை சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரெஷ் தான் சாப்பிட்டீங்கன்னா இதை கொடுத்தாலும் சாப்பிட நான் சாப்பிடுவோம் மாஸ்டர் போதும் சம்பாதிக்கிறது ரொம்ப சொல்லிச்சு. கணவருடைய போட்டோவை பஸ்ல வச்சு அவன் வீட்டை வச்சுட்டு போட்டோ பஸ்ல ஏன்னா அது இன்னமா இட்லி பிடிக்குது மாவு பிடிக்குது நான் போதும் நீ சம்பாதிக்கு இதுவே ஜாஸ்தின்னு தான் நம்ம சொல்லி அனுப்புவாங்க. ஆச்சரியம். ஆனா ஆண்டு சொல்றாரு பழைய புளித்தமாவோட அல்ல. ஆமென். துர்க்குணம் பொல்லாப்பு என்ற புளித்தமாவோட அல்ல. ஆமென். துப்புரவு உண்மை என்ற புளிப்பில்லாத அப்பத்தோடு நீங்கள் பண்டிகை ஆசரி. ஆமென். அல்லேலூயா. அதான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஆமென். அதான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஆமா. அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஆமா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது அவர் நீதிபதி. ஆமென். நீதி உள்ளவர். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் என்னைக்குமே நீதி உள்ளவர். நீங்க காலைல வேதம் வாசிச்சேன். நீதிமொழி புத்தகம் 15:9 சொல்கிறது. நீங்க தேடி பாஞ்சில சொல்ற யாரை இயேசு நேசிப்பார்னா நீதியாய் நடக்கிறவர். ஆமென். துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். ஆமென். யாரை இயேசு நேசிப்பார்? நீதிமான். யாரை நேசிப்பார்? நீதியை பின்பற்றுகிறவர். நீதியை எவனொருவன் பின்பற்றுகிறானோ இயேசுதான் நீதி. ஆமென். தேவனுடைய வார்த்தை தான் நீதி. ஆமென். அதனால நீதிமொழி புத்தகத்தை உங்களுக்கு தினந்தோறும் வாசி சொல்றது. அதுல நிறைய நீதிகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஆமாம் சொல்லுங்க. ஆமென். ஆமா, நீதிமானுடைய ஜெபத்தை தான் தேவன் கேட்கிறார். ஆமென். 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 இந்த நீதிமொழி புத்தகத்தை டெய்லி வாசிப்பீங்க. அல்லேலூயா. இந்த முதல் நீதிமொழி புத்தகத்தை தினந்தோறும் வாசி. ஆமா. அதுல பல நீதிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். யாரை இயேசு நேசிப்பார்னா நீதி. எந்த ஒரு மனுஷன் நீதியாய் நடக்கிறானோ, நீதிக்கு ஆப்போசிட் என்ன? துன்மார்க்கமாய் நடக்கும். துன்மார்க்குடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பாய். அல்லேலூயா. ஆமென். நீதிமான்கள் அல்லது நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நேசிக்கிறேன் உம்மை தானே. எப்போ நீதியாய் நடந்தாதான் அவருடைய நேசிக்கிறார். ஆமென். ஆமா சொல்லுங்க. ஆமென். இயேசு உங்களை நேசிச்ச போதுங்க அற்புதம் நடக்கும். ஆமென். அப்ப இதுவரைக்கும் வாழ்க்கையில எதிர்பார்த்த காரியம், ஜெபிக்கிற காரியம் இன்னும் கைக்கொண்டா இன்னும் உங்க நீதியில ஏதோ தவறு இருக்கு. ஆமா. தேவன் உங்களை நேசிக்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில தேவன் நீதி வெளிப்படும். ஆமென். அவன் சொல்கிறான் அவர் நீதி. ஆமென். அவர் நீதி உள்ளவர். ஆமென். அவர் நீதி உள்ளவர். ஆமென். சங்கீதம் 9:9 சொல்றது வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே, மிகவும் கனிக்கூறு. சீயோன் குமாரத்தியே, எம்பிரி, இதோ ஒரு ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி அவர் யாரு? அவர் நீதி உள்ளவர். அவர் நீதி உள்ளவர். ஆமென். ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருவமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் யாரு? நீதி உள்ளவர். நீதி
ஆமென். ஆமா, அதான் மயிலாடி சொல்லுது. நல்ல தராசு கர்த்தருக்கு அருள்பானது. ஆமென். அவனுக்கு இன்னைக்கு வாசித்தேன், பரிதானம் வாங்காமல் இருப்பது அவனுக்கு நல்லது. ஆமென். லஞ்சம், இல்லையா, கள்ள தராசு, ஏமாற்றுறது, கவனிக்கணும் இல்லையா, அரிசியில பருப்பு கலக்கிறது, பருப்புல அரிசி கலக்கிறது, இல்லையா, கலப்பட வியாபாரம், இதெல்லாம் அவனுக்கு தேவனுக்கு அருவருப்பார். ஆமென். ஆமா சொல்லுங்க. ஆமென். புரியுதா? ஆமா, கவனிங்க. உண்மையை மூட்டத்துக்கு 10 வருஷம் ஆமென். அது நீதி உள்ளது. ஆமென். ஆமா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையை கரைப்படுத்துகிற எந்த வேலை இருந்தாலும் அதை விட்டு வெளியே வந்துடும். ஆமென். ஆமா சொல்லுங்க. ஆமா. அல்லேலூயா. அல்லேலூயா. சபைக்கு ஒரு சகோதரி வராங்க. கர்த்தருக்கு நல்ல உயர்ந்த பதவியை வச்சிருக்கிறாங்க. இந்த கணவர் போன வரை பகிர்ந்து கொண்டார். அவங்களுக்கு ஒரு மனுஷன் லஞ்சமாக 50,000 ரூபாய் கொடுத்து வச்சுக்கிட்டு அவங்க கவனிங்க வீட்டில் வந்து பார்த்தா அந்த காசு இருக்கா. உடனே ஃபோன் பண்ணி வந்து காசு வாங்கி என்ன நினைச்சிட்டீங்க? தேவனுடைய பிள்ளை. ஆமென். நான் தேவனுடைய பிள்ளை இல்லையா? நான் தேவனுடைய பிள்ளை. முதல்ல நேரம் உங்களுக்கு காசு நம்ம கேஸ் போட சொல்றாங்க. நம்ம ஆசை. ஆமென். ஆமா, நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், உங்களை கரைப்படுத்தக்கூடிய எந்த வேலையானாலும் சரி, எந்த காரியமானாலும் சரி, முதல்ல அதை விட்டு வெளியே விடுங்க. ஆமென். புரியுதா? கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். ஏன்னா சொல்றது, அநியாயமாய் சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமம். ஆண்டவர் நீதி உள்ளவர். ஆமென். சொல்லுகிறோம், உங்களை கரப்படுத்துவதற்குரிய எந்த வேலையானாலும் சரி, எந்த ஒரு காரியமானாலும் சரி, நீதியாய் வாழணும். ஆமென். ஆமா சொல்லுங்க. ஆமா. ஆமா, பொய் சொல்லி வாழக்கூடாது, திருடி ஆமா. வாழக்கூடாது, ஆமா. உண்மையை புரட்டி வாழக்கூடாது. ஆமா. ஏன்னா அது உங்களை கரைப்படுத்தும். ஆமா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கஷ்டப்பட்டாவது 10 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, அதை தெய்வத்துக்கு முன்பாக சொல்லுங்க, ஆண்டவரே நான் கஷ்டப்பட்டு வேற செஞ்சு சம்பாதிச்சா இல்லையா தோற்று. ஆமென். நீங்க மெட்ராஸ்ல 10 ரூபாய் வைக்கலாம், நீ வாங்கி வந்து இங்க ஒரு 12 ரூபாய் விற்கினா அது நீதி. வந்து நீ 20 ரூபாய் விற்கினா அது அநீதி. ஆமா. ஆண்டவனை நேசிக்கிறார். நீதி. ஆமென். அவர் நீதி உள்ளவர். ஆமென். அவர் நீதிமான். ஆமென். ஆமா சொல்லுங்க. அதனால உங்க வாழ்க்கையை கரப்படுத்தக்கூடிய எந்த காரியமானாலும் சரி, அதை விட்டு விலகி விடுங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பொய் சொல்லி சம்பாதிக்காத. ஆமென். பொய் சொல்லி சம்பாதிக்காத. ஆமா. அது பாவம். ஆமா. ஆமென். ஆமென். அதை சம்பாதிக்க முடியாது. நிக்காது. அனுபவிக்க முடியாது. நிக்கவே நிக்காது. ஆமா. ஆமென். ஆமென். ஹலோ ஹலோ வேளாண் தான் நான் சொல்றேன் இல்லையா? மெட்ராஸ்ல 10 ரூபா 12 ரூபாய்க்கு கொடுத்து தோத்துரும். இந்தியா பாஸ்டர் லாரி பஸ் ஏரோப்ளேன் கொடுக்கணும், ஹெலிகாப்டர் கொடுக்கணும், ரைட்? என் மனசாட்சிக்கு விரோதமா உண்மையாக சொல்றாரு, உங்கள் இருதயம் உங்களை குற்றவாளியாய் தீர்க்காதிருந்தால். ஆமென். இல்லையா? நீங்க ஒரு பொருளை வாங்கும் போதும் விற்கும் போதும் இருதயம் உங்களை என்ன பண்ணணும்? குற்றவாளியாய் தீர்க்கக்கூடாது. ஆமென். அதான் நீதி. ஆமென். உங்கள் இருதயமே உங்களை நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியால் தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்தை பெரியவராய் இருந்து நம்ம இருதயத்தை காட்டிலும் பெரியவராய் ஆமென். சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஆமென். அறிந்திருக்கிறார். ஆமென். ஆமென். அவனுக்கு பைபிள் சொல்லுது, நீதிதான் உனக்கு மரணத்துக்கு தப்பு. ஆமென். நீதிதான் உனக்கு மரணத்துக்கு தப்பு, மனோட தப்பு. ஆமா. நீதியா இருக்கிறியா, உண்மையா இருக்கிறியா, தேவனுக்கு பெரியதா இருக்கிறியா, உன் வாழ்க்கையில சத்துரு எவ்வளவு பெரிய சோதனை கொண்டு வந்தாலும் அது உன்னை தாக்கவே பார்க்கலாம். ஆமென். ஆமென் சொல்லு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவர் நீதிபரர். இயேசு நீதிபரர். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்க பார்க்கிறோம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை ஆண்டவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டார். அவனுக்கு யாராவது இங்க வக்கீல் வேலை செய்யற மாதிரி தான் சொல்றவங்களுக்கு குற்றவாளினா குற்றவாளி. ஆமா. பணத்துக்காக
என்ன குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் குற்றம். ஆமா ஆமா, குற்றம். பாருங்க, இயேசு சொல்றாரு, அதுவும் தலைமுறைக்கு கேட்பார். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை யாரிடம் ஆண்டவர் பிள்ளைகளிடம் கேட்பார். பிள்ளைகளிடம் கேட்பார். ஆமென் 3-4 தலைமுறை ஒரு விசாரணை. ஆமென் புரியுதா? அதான் உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லுன்னு சொல்றார். ஆமென் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டார். ஆமா சொல்லுங்க. ஆமென். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சில சமயம் கவனப்படுத்த மனம் திரும்புவதற்கு. ஆனா இந்த திருந்தலனா அவர் உங்களை கட்டில் கடையாக்கிடுவார். அல்லேலூயா. 50,000 காணி கொடுத்தாலும் சரி, 1 லட்சம் காணி கொடுத்தாலும் சரி, குற்றமே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றமே. நம்ம நெற்றிக்கண் தெரியுமா? அதுதான் 7வது கண், ஆவிக்குரிய கண். ஆமா மனசாட்சி. அதேதான். புரியுதா? என்னடா குற்றம் விட்டுடுவாரு. ஆண்டவர் நீ விசாரிப்பாரு. இந்த இடத்துலயும் அந்த பாவம் பேசுறேன். அல்லேலூயா. ஹலோ, குற்றம் முஸ்லிம் பொழுது காம்ப்ரமைஸ் பண்ணுறது அதெல்லாம் விரும்புவாங்க. ஆமென். அப்பா நாடு நீதி. ஆமென். நீதி ஆண்டவர். ஆமென். ஆமென். யோபு சொல்றாரு, வாசிக்கலாம். யோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோபு 4:7. சீக்கிரம். குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? கவனிங்க. குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரு. கவனிங்க. அழகா சொல்றாரு, குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? ஆமென். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக. ஆமென். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. சொல்றாரு, குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? ஆமென். சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து. ஆமென். கேட்கிறீங்களா? குற்றமில்லாமல் யாரும் அழிந்தவன் ஒருத்தர் நான் ஏன் பண்ண தெரியாது சார், நான் அக்கிரம் பண்ண தெரியுமா சார், அதனால சார் அழிஞ்சிட்டான் சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க. அப்போ குற்றம் இல்லாமல் ஆண்டவர் ஒருவனை அழிக்கிறார். ஆமென். குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? உண்டோ? நம்ம சுத்திகரிக்கணும். ஆமென். புரியுதா? நம்ம ஆண்டவர் நீதிமான். ஆமென். துக்கம் வருது, அடி வருது, சோதனை வருதுன்னா செக் பண்ணு. ஆமென். எங்க தேவனை நீதி விட்டு விலகிட்ட, எங்க தேவனை பசுத்து விலகிட்ட, எங்க நீதி விட்டு விலகிட்ட, எங்க உன் சன்மார்க்கத்தை நீ விலகிட்ட யோசிப்பா. ஆமா. அவர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு பொல்லாப்பு வருது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு துன்பம் வருதுன்னா கவனிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். ஆமென். பைபிள் போட்டிருக்கு, வாழ்வு காலத்தில் நன்மை சொல்றாரு, வாழ்வு காலத்திலே நன்மை செய், நன்மை அனுபவி, தாழ்வு காலத்திலே சிந்தனை பண்ணு. செய். ஆமென். வாழ்வு காலத்திலே நன்மை அனுபவி. ஆமென். தாழ்வு காலம் வரும்போது சிந்தனை ஏன் பண்ணு. நமக்கு தாழ்வு வந்துச்சு, ஏன் நமக்கு இந்த பிரச்சனை வந்தது, நமக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது, ஏன் இந்த மாசம் நமக்கு ஆசீர்வாதம் இல்லாம போயிட்டு சிந்திச்சு மனம் திரும்பிட்டுதான் அதெல்லாம் தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு போய் யோப பத்தி மரணம் சொல்றாரு, பிசாசு சொல்றான், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுனாயே யோபு மேல் கண் வைத்தாயோ. இவனை பத்தி சொல்ல முடியுமா? சாட்சி சாட்சி சொல்ல முடியுமா? சொல்லணும். அவன் நீதிமான், அவன் நீதி. அவன்
சொல்லுங்க. ஆமா. ஆமா, அவரு ஒரு கடவுளுக்கு பிரியமில்லாத எதையும் செய்ய மாட்டார். ஆமா. இப்படி வாழ்ந்து காட்டுங்க. ஆமென். கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எப்ப ஏன் விடுகிறார் ஆண்டவர்? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். நீங்கள் அவரை தேடினால் அவர் வெளிப்படுவார். ஆமென். நீங்கள் அவரை விட்டு விட்டால் ஆமென். வசிக்கிறோம். அவர் நம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறாராம். அசுசியானை கண்டு அவர் உன்னை விட்டு விலகாத படிக்கும் பாளையம் சுத்தமாய் இருக்கிறார். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உன் உலாவிக் கொண்டிருக்கிறார். பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை அசுசியானதை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு கண்டு அப்ப தேவன் பார்க்கிறவர். ஆமென். அசுசியான காரியங்களை பார்த்து அல்லேலூயா. கண்டுதான் உன்னை விட்டு போகாதபடிக்கு விட்டு போயிடும். புரியுதா? மிஷனை கைவிட்டாது, மிஷனை கைவிட்டாது. இயேசு யாரையும் கைவிட மாட்டார். ஆமென். ஆமென். நீ விட்டுட்டா ஆமென். சொல்லிட்டா இல்லையா? நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, விலகுவதும் இல்லை. மோசம் இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் எனக்கு நிற்பது இல்லை. ஆமென். ஏன்னா நான் மோசம் இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ஆமென். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் கைவிடுவதும் சொல்லிட்டா இல்லையா? அப்படியே கைவிட்டாரு. நீதி இல்ல. ஏன் கைவிடாரு? நீதி இல்ல. ஏன் கைவிடாரு? உன்னை ரட்சிக்கவும் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் ஆலயத்துக்குள்ளேயே தேவன் உலாவுவார். ஆமென். இயேசு உலாவுவார் தெரியுமா? ஆமா. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள தேவன் உலாவுவார். ஆமென். நீதியை பார்க்கணும், ஆமென். உண்மையை பார்க்கணும், ஆமா. பரிசுத்தத்தை பார்க்கணும், நடக்கையை பார்க்கணும். ஆமென். பார்க்கணும். பாருங்க, ஆலயத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அல்லேலூயா. அவர் உன்னிடத்தில் அசுசியானதை கண்டு அசுசியானதை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாயிருக்கிறது. ஆமென். ஆண்டவரே, ஆமென். நீதி உள்ள ஒரு ஆண்டவர். ஆமென். அதனால்தான் கவனிங்க, இல்லையா? நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. வராது. நீதிமான் இருந்தவன் ஒரு கேடும் வராது. ஆமென். நீதிமான் சிங்கத்தை போல தைரியம். ஆமென். ஸ்தோத்திரம். நீதிமான் வீட்டிலே பொக்கிஷங்கள் இருக்கு. ஆமென். வீட்டில் பொக்கிஷம் இருக்கா? வரவங்க சண்முகம் போயிடுது, வயிற்று வாயில சண்முகம். ஏன் பொக்கிஷம் இல்லை? நீதியா இல்ல. அவன் வீட்டில் உடாவுறாரு, இந்த அசுசியான பார்க்கிறாரு, போயிடுறாரு. அவன் ஜெபத்தை கேன்சல் பண்ணிடுறாரு. அவனுக்கு என்ன சாட்சியா சொல்றேன், நிமிந்து உட்காருங்க. போன வாரம் அந்த காணிக்கையில வச்சு சில பேருக்கு கடன் உதவி செஞ்சாரு, சில பேருக்கு நம்ம சர்ச்சைக்காரன் பார்த்து தேவன் உதவி செஞ்சாரு. கடைசி எனக்கு மீந்தது 500 ரூபாய் மாத்திரம். அல்லேலூயா. செவ்வாய் கிழமை 500 ரூபாய் தான் மீந்தது. நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, ஆண்டவரே 500 ரூபாய் தான் இருக்குது, சண்டே நான் காணிக்கை போடணும், புதன் வியாழன் வெள்ளி சனி இல்லையா குடும்பத்தையும் சபையும் ரன் பண்ணணும், எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு 7ஆம் கல்லூரிக்கு போகும்போது இல்லையா ஒரு மகன் வந்து மாஸ்டர் அப்பா நான் தசமாவை கொடுத்தாங்கன்னு சொல்லி தசமாவை கொடுத்தா வாரம் காணிக்கை போடுவதற்கு ஏற்றது அந்த காணிக்கை வருகிறது. அல்லேலூயா. 5 மணிக்கு ஜெபம் முடிஞ்சது, 6 மணிக்கு பரலோகம் பதில் கொடுத்தது. ஆமென். என்னை ரட்சிக்கவும் என் சத்துருக்களை கையில ஒப்புக் கொடுக்கவும் ஆண்டவரின் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அசுசியாவை கண்டு அவர் உன்னை எடுத்து விளைவிடக்கூடாது. ஆமென். பாளையம் சுத்தமாக. ஆமென். பாளையம் வீடு. வீடு. ஆமா. வாழ்க்கை, மனசு, நம்ம எல்லாமே. ஆமென். அதுதான் அவர் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதிமன்றம் உங்களுக்கு பசித்தாகம் இருக்கிறது. ஆமென். அதற்கோசரம் இயேசு சொன்னாரு மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே நீதியின் மேல் பசிதாகம் நீதியின்
ஆமென். அவர் பாக்கியவான்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமென். திருப்தி அடைவார்கள். திருப்தி இல்லை. இன்னும் உங்களுக்கு நீதி மேல பிரசந்தாகம் வரல. இல்ல. புரியுதா? வாழ்க்கையில ஒரு திருப்தி. அல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். கூடவே ஏன் திருப்தியில வாழ்க்கை நீதி இல்ல. நீதி மேல பிரசந்தாகம். ஆமா. இப்போ நடப்பணமான மாந்தத்தை தவிர தேவனுடைய பிள்ளையா கிறிஸ்து பிள்ளையா நீ வாழ்றியா? இல்ல. ஏன் உனக்கு நீதியில பிரசந்தாகம் இல்லை. இப்ப இல்ல. அதனால என்ன சொல்றேன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை ஆண்டவர் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யம் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். அப்போ வாக்குத்தத்தம் பொய் சொல்ல. ஆமென். ஆனா ஏன் உனக்கு திருப்தி ஆகல? நீதி ஏன் திருப்தி ஆகல? உனக்கு நீதி மேல பிரசந்தாகம் விருப்பம் இல்ல. ஒரு நேர் ஆமா. ஒரு உண்மை ம். அந்த பிரசந்தாகம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் உன்னை திருப்தியாக ஆமென். ஸ்தோத்திரம். திருப்தியாய் நடத்துவார். ஆமென். மூன்றாவதாக அவர் உண்மை உள்ளவர். ஆமென். தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அவனுக்கு பின்னாடி இருக்கிற உங்களை அழைத்தவர் யாரு? உண்மையுள்ளவர். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். யாரு? உண்மையுள்ளவர். உண்மை உள்ளவர். ஆமென். அவர் அப்படியே செய்வார். 22 பொல்லாங்காய் தோன்றுகிற பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விலகுங்கள். எதெல்லாம் உனக்கு பொல்லாங்காய் தோன்றுதோ கவனிங்க. உங்களுக்கு தெரியல நன்மைக்கு மாறி வயசு வந்துச்சு. இது தப்பு. எனக்கு தெரியுமா தெரியாது? தெரியும். தெரியுமா தெரியாது? தெரியும். தெரியுமா தெரியாது? தெரியும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு நீ விலகிடும். ஆமென். அப்பதான் சொல்றார் ஆண்டவரே உங்களை அழைக்கிறவர் உண்மை. ஆமென். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படி எப்படி செய்வார்? ஆமென். புரியுதா? ஏன் சமாதானம் இல்லை? ஏன் திருப்தி இல்லை? ஏன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? உண்மை இல்லை. ஆமா. உங்களை அழைச்சவர் யாரு? உண்மையுள்ளவர். உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். 1 கொரிந்தியர் 1:9 சொல்லுது, நாம் எல்லாரும் ஐக்கியமாய் இருப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். நம்புறீங்க? அல்லேலூயா. நீ உண்மையா இருந்தா அவனுக்கு உண்மையா. ஆமென். சொல்லுங்க. நம்ம ஒரு படி மேல சொல்றாரு, உண்மை இல்லாதவா இருந்தாலும் தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். சபையில் நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்க மாட்டோம். இல்லையா? தெய்வம் நம்மளை ஆசீர்வதி வரைக்கும் நான் அப்படி இருப்பேன் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்த பிறகு என்ன போயிடும் அது போயிடும், அன்பு போயிடும், எல்லாம் போயிடும். எல்லாம் ஆமென். ஸ்தோத்திரம். பேசுவதுதான் முடியாத சொல்வதற்காக தான் இயேசுனாரு அவர் மனுஷகுமாரனாய் இருந்தார். ஆமென். புரியுதா? ஆமா. உண்மையா இருக்கு. இந்த குடும்பத்துல உண்மையா இருக்கு. அல்லேலூயா. கணவன் உண்மையா இருக்கீங்களா? மனைவி உண்மையா இருக்கீங்களா? பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கீங்களா? இயேசுக்கு உண்மையா இருக்கீங்களா? சபைக்கு உண்மையா இருக்கீங்களா? கொடுப்பதில் உண்மையா இருக்கீங்களா? ஜெபிப்பதில் உண்மையா இருக்கீங்களா? வேதவாசம் உண்மையா இருக்கீங்களா? கவனிங்க, உன்னை அழைத்தவர் உண்மையா இருக்கிறார். ஆமென். இயேசுவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு எதுக்கு நான் ஆண்டவரே அவரோட இயேசுவோடு ஐக்கியமாய். ஆமென். இரு மனம் உள்ளவர் எதற்கும் நிலையற்றவன். நிலையற்றவன். ஆமென். அவர் பிள்ளையாக இருக்கும்போது பிரசங்கம். ஆமென். குழந்தையாக இருக்கும்போது பிரசங்கம். ஆமென். தாய் வயிற்றில் இருக்கும்போது பிரசங்கம். ஆமென். வாலிப வயசில் பிரசங்கம். ஆமென். உண்மை. ஆமென். உண்மை. ஆமென். புரியுதுங்களா?
பிள்ளைகள் தேவன் கொடுத்த ஒரு சுதந்திரம். ஆமென். அந்த சுதந்திரத்தை நம்ம பசுத்தமா காக்கணும். ஆமென். வசனம் சொல்லிக் கொடுக்கணும், தவம் சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு தலைமைக்கு ஜோம் பண்ணணும். உலக கால் ஒண்ணு அதான் பெரிய சொல்லுது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே இல்லை. சம்பந்தமே கிடையாது. ஆமென். நீதிக்கும் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீதிக்கும் 2 கொரிந்தியர் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை, கிறிஸ்துவுக்கும் ஏழையாளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமென். அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் ஆமென். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் கிடையாது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை. ஆமென். கிறிஸ்துவுக்கும் ஏழைக்கும் அல்லேலூயா. அவங்களை வெளிக்கு கொண்டு வர. ஆமென். இதுதான் லைசன்ஸ் சொல்றேன். அதாவது முடிவா இருந்தா ஒரு இறக்கட்டும். ஆமென். இந்த பாசனை வரணும், டவுன் பண்றோம். நடந்த சம்பவத்தை நான் முடிச்சுக்கிறேன். ஒரு குடும்பத்துல உனக்கு ரொம்ப நாளா குழந்தை, பிறகு ஜபம் பண்ணி தெய்வ கிருபையினால குழந்தை பிறந்துச்சு. குழந்தைக்கு ஜபராணி வச்சு அந்த குடும்பத்தார் ரொம்ப பயபக்தியோடு கூட வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த பிள்ளையும் பொம்பளை வளர ஆரம்பிச்சா, வாலிப வயதை அடைஞ்சான், பிறகு படிப்பு முடிச்சான், வேலைக்கு போக ஆரம்பிச்சான். அவனுங்க வேலைக்கு போன இடத்துல ஒரு ஒரு பையனோடு கூட அவ உறவு வைத்துக் கொண்டான். வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டார் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கிறிஸ்தவ கவர்மெண்ட் தான் நம்ம பெற்று எடுத்திருக்கிறோம், அதனால தயவு செய்து நாங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது, அப்படி சம்மதிகளை கொஞ்சம் வெளியே போச்சு. அவ அந்த பையனோட போனா கற்பம் தரிச்சான். 6 மாசத்துல அவளுக்கு மூளையில பாதிப்பு ஏற்பட்டு 6 மாசம் வயசு 6 மாசம் கற்பமாக போது அவன் செத்து. நடந்த சம்பவம் குழந்தையும் செத்துச்சு. அவனும் ஒரு ஒரு ஆக்சிடென்ட்ல அவனும் செத்து. ஒரே வருஷத்துல 10 ஜோடி முடிஞ்சிச்சு. வசனம் ஆமென். மாண்டவர் சத்தியம் உள்ளவர். ஆமென். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க. ஆமென். ஸ்தோத்திரம். இதெல்லாம் சொல்றாரு. ஆட்டையும் எருதையும் ஒண்ணா வச்சு விடாதே. அது பழைய பாடு. புதிய சொல்றாரு சம்பந்தமே கிடையாது. ஆமென். புரியுதா? புரியுதா? ஆமென். எலியானோட பரவாயில்ல, லட்சுமி ஆமா. கரவனோட பரவாயில்ல, கோயில் போறவங்க பார்த்துல. ஆமென். இந்த பாசம் அப்போ ரட்சிப்பது. அல்லேலூயா. அப்பா சொல்றாரு நம்ம சார்த்தோம். ஆமென். சம்பந்தமே இல்லை. ஆமா. இன்னைக்கு ஒளியை இருளில் சேர்க்க முடியும். ஆமென். அவிசுவாசி விசுவாசி சேர்க்க முடியும். ஆமென். புரியுதா? இயேசு உண்மை. ஆமென். அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்தவர் உண்மை. ஆமென். யாரோடு ஐக்கியமாக இருக்கணும்? இயேசுவோடு. இயேசுவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்தவர் உண்மை. ஆமென். அந்த ஐக்கியத்தை விட்டுடக்கூடாது. ஆமென். புரியுதா? அதுதான் ஆண்டு சொல்ற அடிக்கடி சொல்ல வராரு. சேராத கொள்ளாமல் தோணுதா விட்டு விலகி. ஆமென். விட்டு விலகி. ஆமென். உயிரினும் இதெல்லாம் இயேசு ஒருவன் உயிர். ஆமென். அல்லேலூயா. அதனால உயிரை எடுப்பாங்க. ஆமா. நீ உயிரோடு நேசிக்கலாம். அதெல்லாம் தொட்டு அனுபவிக்கிற வரைக்கும். அல்லேலூயா. அப்பதான் ரைட். ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும். ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்கு. எல்லாம் தள்ளியாகாது. ஆமென். அவன் சொல்லுங்க. ஆமென். ஏன்னா இருள் தான். ஒரே ஒளிதான். புரிஞ்சுட்டீங்களா? நம்ம ரெண்டுக்கும் முடிச்சு போடவே முடியாது. ஆமென். ஆனா நீங்க விட்டா செப்பரேட் பண்ணலாம். ஆமென். செப்பரேட் பண்ணலாம். ஆமென். புரியுதா இல்லையா? மூணு காரியம். ஒண்ணு பரிசுத்தம். இயேசு பரிசுத்தம். நீங்களும் நடக்கிற எல்லாவற்றையும்
பரிசுத்தமாயிருக்கும். சுத்திகரிக்கும். அல்லேலூயா. இரண்டாவது, அவர் நீதியுள்ளவர். நீங்களும் அநீதி செய்யக்கூடாது. ஆமென். நீதியாக இருக்கணும். ஆமென். மூன்றாவது, உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஆமென். அவர் பரிசுத்தர். நீதியுள்ளவர். அவர் நீதிபரர். உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவர். ஆமென். அவர் மாசற்றவர். ஆமென். புரியுதா? அவர் சாந்த குணம் உள்ளவர். அல்லேலூயா. புரியுதா? ஆமென். பெரிய காரியம். ஆமா. அவர் தன்னை சுத்திகரித்து கொண்டது போல நீங்கள் உங்களை சுத்திகரித்து ஆமென். ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்கான ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் உள்ள பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையினாலே நீ சுத்திகரித்து அவர்களை ஒரு புதிய ஆண்டுக்கு நேராய் நீ அழைத்துக் கொண்டு போவதற்காக உங்க ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துப்புரமும் உண்மை என்கிற குடிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசாரியங்கள் வார்த்தைப்படி ஆமென். ஐயா, இந்த பிள்ளைகள் இன்னும் எங்களுக்கு 15 நாட்கள் வந்த ஆண்டவரே, நாங்கள் துப்புரவு உண்மை என்ற குடிப்பில்லாத அப்பத்தோடு நாங்கள் பண்டிகையை ஆசரிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீதாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய ரத்தத்தினாலும் கழுவி அவரை சுத்திகரித்து உம்மை போலவே பூரண அழகுள்ளவர்களாய் மாற்ற வேண்டுமா? ஆமென். அந்த ஒவ்வொரு மக்களையும் இது ஆசீர்வதியும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்தப்படுத்த ஜெபிக்கிறோம். அசுத்தங்கள் விலகட்டும், பாவங்கள் விலகட்டும், இவர்களை வேதனைப்படுத்துகிற தீய பழக்க வழக்கங்கள் விலகட்டும். எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை போலவே பூரண அழகுள்ளவராய் மாற்ற உதவி செய்யும். ஆமென். ஆசீர்வதியும். அல்லேலூயா. அதனாலே வருகிற தேவ ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கும் இந்த பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் உடைய சந்ததிக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உண்டாகும். ஆமென். ஆசீர்வாதம். ஆமென். நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுசு கொடுங்க. ஆமென். துன்பங்கள் வேதனைகள் வறுமை தரித்திரம் சாபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறையும். ஆமென். பண்டிகை நாட்கள் தேவையான தேவைகளை அற்புதமாய் சந்தியும். ஆமென். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்துவின் மகிமையை நிறைவாக ஆமென். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் இப்போதும் எப்போதும் சதா காலம் வரைக்கும் மட்டும்